எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு ஸ்டோரி ஜாய் ஆஃப் தமிழ். இன்னைக்கு நம்ம டைமேட்டோட சீசன் 1 எபிசோடு 10க்கு வந்தாச்சு. எஸ், நம்ம எபிசோடு 10க்கு வந்துட்டோம். இன்னும் 51 எபிசோடு இருக்கிற கிட்ட இப்போ தான் நம்ம 10வது கிட்ட வந்திருக்கணும். ஸோ 10வது எபிசோட் சுவாரஸ்யமாக இருக்க போகுது. ஸோ கொஞ்சம் டிகிலாக இருக்க போகுது. பார்க்க முன்னாடி சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டே வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ஆளுங்கிற ஆப்ஷனை பண்ணிச்சுக்கோங்க. தயவுசெய்து ப்ளீஸ் வாட்ச் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணாமல் இருக்காதீங்க. ஏன்னா 99 சப்ஸ்கிரைபர் பண்ணாமல் இருக்கிறீங்க ப்ளீஸ். ஸோ எனக்கு கொஞ்சம் ஃப்ரீஸாக இருக்குது, அதனால தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க கொஞ்சம் சப்போர்ட்டும் பண்ணுங்கள். ஸோ வீடியோ கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள் நண்பர்களே. ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம பார்க்கலாம், ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்பீடாக நான் சொல்ல போகிறேன். ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாலே என்னென்னா, நம்ம லான்சானு வேவிஷன் இவங்கெல்லாம் ஒரு டீம் பார்த்திங்கன்னா ஹோட்டலில் தங்கி அந்த வேலைக்காரங்கிட்ட ஒரு ஆட்களை வச்சு நம்ம ஒரு இது சொல்லியிருப்பா. அந்த ஒரு கதையை அந்த ரூமுக்குள்ளே போகும்போது நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். அந்த ரூமுக்குள்ளே போயிருக்கும் போது அவங்க பார்த்துருப்பாங்க, நிறைய இறந்து போயிருக்க மாதிரி கண்டிருப்பாங்க. ஸோ அந்த நிறைய இறந்து போனது அந்த வேலையை பார்த்தது யார் அப்படிங்கும்போது தான் ஒரு இது காட்டுது. அது என்னென்னா, வேலையை பார்த்தது யார் இதோட வேவிஷன் வந்து பார்க்கலாம். வேலையை பார்த்தது வேறு யாரும் இல்லை, நம்ம வந்து யூகேன் தான். ஸோ யூகேன் வந்து இவ தான் வந்து ஒரு வில்லன். ஸோ பேர் தெரியலனா மன்னிச்சுக்கோங்க, இல்லைன்னா பார்த்திங்கன்னா வில்லனு. ஸோ இவன் வந்து செக்கப்பு கத்தியோட பேரன்னு சொல்லலாம். ஏன்னா பேரனும் அப்பானும் மகனும் 2 பேரும் வில்லனாக இருக்கிறானுங்க. அந்த அளவுக்கு ஒரு இதாக இருக்கிறானுங்க, பேரன் மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஒரு வில்லன்னு பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த ஒரு சுண்டு வரல ஆரம்பத்தில் காட்டுறாங்க. எதுக்குன்னா, அது சுண்டு வரல வந்து ஒரு ஃபிங்கர்ஸாக கிடையாது. இதை வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு ஃபிங்கர் மாதிரி வச்சுருக்கலாம். அதுக்காக தான் அப்படி சும்மா ஆரம்பத்தில் காட்டியிருக்கிறாங்க. அதாவது இவங்க நின்றுட்டுருக்க பேசிகிட்டு இருக்கிறாங்க, மேலே அவன் உட்காந்துருக்கிறான். அதாவது லான்சன் வேவ்ஷன் சியாச்சேன்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இது யார் பண்ண வேலை இதெல்லாம் பார்க்குறாங்க. பார்க்கும்போது திடீர்னு அந்த அயன் வந்து வேலை செய்ய ஆரம்பிக்குது. அயன் வந்து அலாரம் அடிக்குது. அதாவது லான்சன்கிட்ட அதை திரும்பி பார்க்கும்போது அவங்ககிட்ட வந்து எக்ஸ்ட்ரா வந்து அலாரம் அடிக்குது. யாருன்னா இந்த வில்லன் தான். ஸோ இந்த வில்லன் பேசும்போது நான் வர கீழே அப்படிங்கும்போது எதுக்காகனா அந்த அயன் வாங்கிட்டு போகிறக்க வேண்டியதாக எல்லாருமே அந்த அயனுக்காக தான் இந்த போராட்டமே பண்ணிட்டு இருக்கிறாங்க. கிட்ட அதுக்காக தான் சொல்லலாம். இந்த அயன் பார்த்திங்கன்னா என்ன ஆகும் அப்படி பார்த்திங்கன்னா, இந்த ராஜா வேவேஷன் இவங்களாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. கீழே இருந்து இவங்க மேலே உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறான், பேசிகிட்டு இருக்கிறான். அந்த சமயத்தில் ஒன்னொரு ஹீரோ வராரு. ஹீரோ இல்லை, ஒன்னொருத்தர் இவர் தான் வராது. யார் பார்த்தீங்கன்னா சின்கேன். அதாவது சியாச்சின்ங்கிற மாதிரி தான் இன்னொரு பேர் சின்கேன் அப்படிங்கிற ஒரு பேர் வருது. சியாச்சின்னா ஒன்றும் இல்லை, நம்ம வேவேஷனோட அண்ணா பேர் தான் சியாச்சின். இவர் பார்த்தீங்கன்னா சின்கேன். இவர் வந்து வெள்ளை துணி போட்டவர். இவர் ஒரு நல்ல மனிதர். இவர் வந்து என்னாச்சு அப்படிங்கிற போது அங்கே பார்க்கறதுக்கு வேண்டி வந்திருக்கிறாரு. ஆனால் இவன் வந்து அங்கே பார்ப்பாரு. ஸோ இங்கே இருக்க நீ வந்து இங்கே பாரு, எதுக்காக இப்படி மக்கள் எல்லாம் கொண்டுருக்குற, எதுக்காக பண்ணியிருக்க, நீ தண்டனை வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்கும்போது சின்ன ஃபைட் காட்சி நடக்குது. அந்த சமயத்தில் அந்த இடத்துல இன்னும் ஓவராக அலாட்டு காட்டுது அயன். இந்த அயன் வந்து பயங்கரமாக அலாட்டு காட்டுது. அயனுக்குள்ள இன்னொரு பாதி அயன் இவங்கிட்ட தான் இருக்குதுன்னு சொல்லி இன்னொரு இதாட்டு காட்டுது. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன ஃபைட் காட்சி நடக்கும்போது ஸோ ஒன்று வந்து அவன் பறந்துடுவான். பறக்கும் போது வேஸ்ட்டு புதுசாக ஒரு மண்டபம் வந்து உருவாக்கிப்பான். அதாவது போன எபிசோடு பார்த்துருப்போம், 9வது எபிசோடில் லான்சனுக்கு கயிறு கட்டி அது இழுத்துருப்பாலும் அந்த ஒரு மந்திரம் கயிறு வந்து இவனுக்கு இன்னொரு வேறு மாதிரி இருக்குது. இதை வந்து அதாவது எங்கே இழுத்தாலும் டக்குன்னு இழுத்துருக்கும். அதை வந்து இவன் இழுத்து இதெல்லாம் இருக்குது, இது புது ஆட்டம், இது ஆட்டம் ஆரம்பம்னு சொல்லி அவன் வச்சுட்டு இருக்கான் அவள்கிட்ட. அதுக்கப்புறம் சின்ன ஃபைட் காட்டி இருக்கும்போது சியாச்சின்னு போகிறவங்க தான் வேவேஷன் சொல்கிறான், வேணும் இது சும்மா ஆரம்பம் தானே, சண்டை சுவாரஸ்யமாக நடக்குது. வேவேஷன் சொல்கிறான், சண்டை சுவாரஸ்யமாக நடக்குது பார்ப்போம் அப்படிங்கும்போது 3 பேர் கீழே நின்று தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. 2 பேர் சண்டை தான் போட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த கேப்பில் என்ன ஆகுது பார்த்திங்கன்னா,
ஸோ அந்த கேப்பில் ஒரு இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. வில்லன் கன்னத்தில் வந்து ஒரு காயம் வந்து அதாவது கன்னத்தில் வந்து கீழே பட்டிருக்கும். அந்த சமயத்தில் அது கீழே பட்டு முடிச்சோடனே கொஞ்ச நேரம் கேப்பில் வந்து ஒரு புகை மாதிரி மூடி விடும். அந்த புகை கேப்பில் இன்னொரு நம்ம நல்ல மாதிரி ஒரு மனுஷன் வருவார். ஸ்ட்ராங் கலர், அதாவது கருப்பு துணி போட்டு வருவார், பிளாக் டிஷர்ட் இது போட்டு வருவார். இவர் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறனால இவங்க ஒத்துமையாக இருக்கிறனால என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இது நல்லா தான் பண்ணுவாங்க. அதனால் எல்லாருமே அதை பெருமையாக பேசுவாங்க. ஸோ இவங்க 2 பேரையும் நம்பர் வந்து பிரச்சனை இருக்கும் போது அவனை காப்பாற்றலாம் சொல்லி தான் இவர் இது வந்திருக்கிறாரு. ஸோ இவர் 2 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பேச அதை முடித்தோடனே இவங்க வந்து அதாவது இவருக்கான இருக்கிறான் பார்த்தீங்கன்னா வில்லன். ஸோ இந்த வில்லன் பார்த்தீங்கன்னா அந்த கருப்பாடை போட்டவர் அந்த ஒரு மனிதன் பார்த்தீங்கன்னா அந்த கையில் போட்டுருவார். அந்த வில்லனுக்கு ஒரு கையில் கட்டிடுவார். அந்த கை எதுக்குன்னா அசையாமல் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள ரூம்குள்ளே போய் தொங்கிட்டுருவாங்க. தொங்கிட்டு இருக்கும் போது அவங்க பேசுவாங்க, இந்த மாதிரி நிலமையில நான் உங்களை சந்தித்தது ஒரு மன வேதனையாக இருக்குது அப்படின்னு நினச்சி அவங்க அதாவது ஒரு டீம்ஸ் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களாம் பேசிகிட்டு இருக்கும்போது எங்களுக்கும் சங்கடமாக இருக்குது அப்படின்னு பேசுவாங்க. அதுக்கப்புறம் வந்து தேவையில்லாமல் சம்மந்தம் இல்லாமல் ஒருத்தர் சிரிக்கிறான். அது வேறு யாரும் இல்லை, வில்லன் தான். எதுக்காக தேவையில்லாம் சம்மந்தப்பட்டு சிரிக்கிற, நாங்கள் தான் பேசிகிட்டு இருக்கிறோம் போல, எதுக்காக சிரிக்கிற அப்படின்ட்டு வேவசன்னு கேட்பான். அதுக்காக அப்படி கிடையாது, தோணுச்சு சிரிச்சேன், சொன்னீங்கன்னா நாங்களும் சிரிப்போமே அப்படின்ட்டு ஒரு சமாசா பேசிட்டு இருக்கிறான். ஆனால் அவன் வந்து ஒரு திமிரு பிடிச்சவன் யாருக்குமே தெரியாத மக்களே. ஸோ அவன் வந்து ஒரு திமிரு பிடிச்சவன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய போராட்டங்கள் நடக்குது. அங்கெல்லாம் கட்டி வச்சுட்டு அவங்களாம் பேசிகிட்டு இருப்பாங்க. நிறைய விஷயங்கள் நடக்குது. வேவ்ஷன்லாம் கேட்டிருப்பான். இன்னும் வந்து லான்சனுக்கு அந்த இன் வந்து இவங்ககிட்ட தான் காட்டுது. ஆனால் வேவ்ஷன் இன் வந்து அவன் வந்து அதாவது உடம்பு ஃபுல்லாக தேடுவாள். எங்கேயோ பாதி இன் வந்து இருக்குதா இல்லையான்ட்டு அவன் உடம்பு ஃபுல்லாக தேடுவாள். ஏன்னா இருக்காது. ஸோ அவன் சேஜன்னு சொல்கிறான், எப்படியாவது தேடிட்டு நம்ம அங்கே கூடிய சீக்கிரம் போகணும், கிளம்பணும் அப்படின்னு சொல்லி போடுவான். ஆனால் இன்சைடு இருக்காது. ஆனால் நேச்சுரல் பார்த்தீங்கன்னா நைட்டு அங்கே வந்து போயிடுவார். எதுக்குன்னா காலையில் ஒரு பயங்கரமான ஒன்று நடக்கும். ஓகேங்களா? இப்போ இது வந்து நடக்க முடிச்சோடனே இப்போ வந்து எல்லாம் வெளியே வந்து தேடுறாங்க. அது அவன் எதுக்காக சொன்னான்னா வெளியே வந்து பாதிப்பட்ட உடம்புல இருக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னான். அதுக்காக பார்த்தீங்கன்னா யாரோ பாதிப்பட்ட உடம்புல இருக்குமோ என்னவோ வந்து வெளியே செத்து போனாங்களே ஜனங்க, அவங்க உடம்புல இருக்குதா அது வந்து லான்சன் ஜியான்சின் அவங்க டீம்ஸ் எல்லாம் வந்து 2 பேரும் தேடிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் தேடிட்டு இருக்கும்போது வேவசனும் அவன் 2 பேரும் பேசிட்டு இருக்கிறாங்க. எதுக்காக நீ இப்படி பண்ணுற, என்ன காரணத்திற்காக நீ இப்படி பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கிற 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. இப்போ தேவையில்லாத வேலை, எனக்கு போர் அடிச்சு அதை நான் செஞ்சேன் அப்படிங்கப்பான். தடவை பேசிகிட்டு இருப்பான். அந்த சமயத்தில் லைட்டாக ஒரு பார்வை பார்ப்பேன். இவங்க ஏதோ நம்ம கூட ஆட்டோ வைக்கலாம் அப்படின்னு தான் நடிப்பான். அதுக்கப்புறம் எல்லாம் வெளியே வந்து அப்புறம் போவாங்க இல்லை. அதுக்கப்புறம் ஒரு கூட்டம் வருது. வேறு யாரும் இல்லை, பாய்சனும் அவங்களோட ஒரு வேலைக்காரன் பையன் இருப்பான்னு பார்த்தீங்கன்னா அவனும் அவங்க டீம் எல்லாரும் வந்திருக்கிறாங்க. அது என்ன இந்த மாதிரி சம்பவத்தில் நடிச்சிருக்குது அப்படின்னு பாய்சனில் பார்ப்பா. ஒரு ஆச்சரியப்பட்டு பார்ப்பா. வேவசன் இவங்கள்னு நினைப்பாங்க. பேசிட்டு இருக்கும் சமயத்தில் பேசிகிட்டு இருக்கிற சமயத்தில் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, ஸோ மாஸ்டர் போர்ஷன் வேட்ணும் அப்படின்னு ஒரு பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்க பார்க்கணும், பார்த்தா சந்தோஷமாக அப்படி சொல்லும்போது வேவ்ஷனுக்கும் சியாசனுக்கும் ஒரே ஷாக்கிங்கு, என்ன எப்படி சொல்கிறா அவங்களுக்கு தெரியுமா அப்படின்ட்டு. ஸோ அவங்களுக்கு அவங்க அம்மா, அதாவது வேவ்ஷன் அவங்க அம்மா வந்து அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸு அதனால் அந்த மாதிரி பேசிக்குவாங்க. ஸோ இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது சின்ன கேப்பு இதெல்லாம் சின்ன பிரச்சனை இந்த வீடியோ இருந்தால் போகிறனால சொல்ல முடியல. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பேசி முடித்தோடனே இவங்க வந்து அவங்க வந்து சைடில் கிளம்பிடுவாங்க. பேசிட்டு அடுத்த டைம் பார்த்தீங்கன்னா காலையில் ஆயிடும். விடிய காலையில் என்ன ஆகும்னா இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருப்பாங்க. இங்கே பாருங்கள் இது வந்து நாங்கள் பண்ணுறது எங்களுக்கு மன கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நிறைய விஷயங்கள் சுவாரஸ்யமான பேசிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா இவனுக்கு ஒரு மூஞ்சி சோகமாக இவங்க அம்மா வந்து தகவல் தெரியல. அவங்க அம்மா பார்த்து தேடிட்டு தான் இருக்கிறான். எங்கள் அம்மா அப்பா யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லி அதுக்காக ஒரு தேடிட்டு இருக்கிறான்னு நினைக்கிறேன். அந்த ஒரு இதுதான் அவன் சோகமாக இருக்கான். ஜியாச்சனும் அவன் பார்த்து இவையா இப்படி சோகமாக இருக்கிறான் அப்படின்னு நினச்சிப்பாங்க. ஸோ இது இப்போ இவங்க பேசி முடித்தோடனே பார்த்தீங்கன்னா இதை எப்படியாவது இவங்களை தண்டிக்கணும், இவன் எப்படியாவது வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இவன் பேசிட்டு போகும்போதும்
ஸோ நம்ம அவங்க போயிட்டுருக்கும்போது பின்னால் நம்ம வெளில வந்து கூப்பிட்றான். அந்த பின்னால் போயிட்டுருக்கும்போது வெளில வரான். என்னன்னா இங்கே பாருங்கள், இவங்க வந்து இங்கே பாருங்க, நான் மறுபடியும் இவங்களை மீட்டு டார்ச்சர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அனாவட்ட பேசிட்டு அந்த சைடு அவங்க கிளம்பிடுவாங்க. இவங்கெல்லாம் கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் பாய்சன் அவங்க சொந்த ஊருக்கு வராங்க. இது வந்து நம்ம மெயின் தலைவர், அதாவது பாய்சனோட அண்ணா ஊர். அவங்க அண்ணா வந்து ஒரு லீடராக இருக்கிறாரு, சேன் லீடர். ஸோ அங்கே வராங்க. இவன் வேலைக்காரன் தான். அந்த கையில் மந்திரம் இருக்குது. என்னென்னா டோர் ஓப்பன் பண்ணுறது அந்த மந்திரம் இருக்குது. ஸோ அந்த டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு இவங்கெல்லாம் போவாங்க. ஸோ அவங்க போயிட்டு உள்ளே போகும்போது நல்லா வெளியே ஒரு பாதுகாப்பான இடத்துல இருக்கிறாங்க. அந்த இடத்துல சமயத்தில் ஒரு பயிற்சி நடந்துட்டு இருக்குது. ஸோ எந்த ஒரு தகவல் இருந்தால் தான் அந்த பயிற்சி வரும் அப்படின்னு சொல்லி அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. இவன் பாய்ஸை வந்து அவங்க அண்ணன் கண்டாதே பயம்தான். ஸோ அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ நல்லா உங்களுக்கு நாங்கள் எதுக்காக வந்தோம், நீங்கள் இப்படிலாம் பேசிட்டு இருக்கிறீங்க, தேவையில்லாம் வேலையை பண்ணிட்டு இருக்கிறீங்க ஜியாஜன்னு சொல்லிட்டு இருப்பான். அந்த சமயத்தில் அவங்க அண்ணன் மாசா என்று வராரு. இவர் தான் அவங்க அண்ணன். இவர் பேர் பார்த்தீங்கன்னா நியம் ஜோ. ஸோ இவர் பேர் பார்த்தீங்கன்னா நெய். இவர் பேர் வந்து சிம்பிளாக சொல்லணும் நெய் ஜான். ஏன்னா இவர் வந்து அப்படி தான் பேசுவாங்க. இவரும் வந்து ஒரு வில்லியன் தான். ஏன்னா இவரும் அந்த கல்லுக்காக தான் போராடுறாரு. ஸோ அதுக்காக இவரும் அவங்களுக்கு தெரியாது. அதனால தான் இவரை வந்து பார்க்கலாம். பாய்சன் பார்த்தா பயந்து நடுக்கிறான். எல்லாம் வேவசம் வேணும் ஜெயாஜினே சிரித்து பேசிட்டு இருக்கிறாங்க. உண்மையிலேயே பயங்கரமாக ஆளுதான், இவங்க பார்த்தாலே பயங்கராங்க அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. பேசிட்டு அந்த வில்லனை உள்ளே கூட்டிகிட்டு போவாங்க. உள்ளே கூட்டிகிட்டு போகும்போது உள்ளே அந்த பயிற்சி எடுத்துட்டு இருக்கிற ஒரு வாத்தியர்கிட்ட இவனை உள்ளே அடிச்சு வைக்கணும், பத்திரமா இருக்கணும் அப்படின்னு என்னவோ ஒரு வார்த்தை சொல்லுவாள். அதுக்கு முன்னால் எங்கள் ரூமுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. ரூம் கூட்டிகிட்டு போனால் அவர் தலைவர் வந்து என்ன காரியம் நீ பண்ணியிருக்கிற, எதுக்காக இப்படி பண்ணியிருக்கும் போது அவர் பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஷாக்கிங் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குது. வீடியோவில் இருந்தால் போகுது, பாட்டும் பார்க்கலாம். டைமட்டோட 10 எபிசோடு பாட்டும் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் மக்களே. இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல்லைக்கு 4 நிமிஷம் கிளிக் பண்ணிச்சுக்கோங்க. பாட்டும் பார்க்கலாம். டாடா, பை யூ.